திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி சுமதி பூங்கொடி அவர்கள். வாங்கம்மா. சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டாதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளியமுதர் மருவு புருடோத்தம்ம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை அகால அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஓன்கபிலர் பரணர் மெய் உணரிலம் பெருமானோடு ஓங்கும் அதிகார வடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 அருளி செய்த தெய்வீக தன்மையோரே தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி. சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த சிவ திருமதி செண்பகவல்லி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுடையும் வணங்குகிறேன். அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அற்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக
நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. கொஞ்சம் 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 வெளியே தேவிமா கொஞ்சம் வெளியே வந்துருங்க. கொஞ்சம் வெளியே வந்துருங்க. சுத்தமா கேட்கல. சரி. பெருமான் பேர ஆனந்தத்து பிரியாதிருக்க அருமானுற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோம் திருமாலறியா திருபுயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு ராமகிருஷ்ணன். திருச்சிற்றம்பலம் ஐயா. மல்லிகா ராமகிருஷ்ணன். திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் கோவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது திருப்போடு நமக்கு தேவனர் செறிகளல் காலினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாலே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மொழி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நன்றி ஐயா. அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அன்னாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இப்படி திருவருளுக்கும் பிறந்து மொழி பயின்று இதுதான் உலகம், இந்த உலகம் காரியத்துக்கு இந்த உலகத்திற்கு சுட்டி காண்பித்து காரிய குருவாகவும் பிறகு
அந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கின்றக்கூடிய காரண குருவாகவும், பிறகு இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே என்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ஞானத்தை சுட்டி காண்பித்த சிவகுருவாக வந்து குருவ நடுவிலே எம்பெருமானை தொட்டு காண்பித்த அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. திருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அந்த இருளை நீக்கக்கூடிய ஆற்றல் குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு. சாமி எப்படி இறங்கி வர்றாருன்னா, மானுட சட்டை தாங்கி வந்து அவங்களுக்கு அருவரத்தில் ஒருவன் குருபரனாக இறங்கி வந்து நம்முடைய தொழில், அதாவது நமக்கு நம்மளே அறிமுகப்படுத்தி நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோன்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு குருவுடைய அருள் வேணும். இந்த உலகத்தினுடைய இயல்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்கணும், ஏதோ இருந்தோம், போனோம், விருத்தி பண்ணோம், அதோட போயிட்டோம் இல்லாம அந்த பரிபூர்ணத்தை அடைவதற்கு, இந்த உலக இயற்கையை தெரிந்து கொள்வதற்கு சாமி குருநாதரா வராரு. அப்ப வினையின் வசம் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், வினையின்பால் பட்டு வந்திருக்கிறோம். அப்ப வினையை முடிக்கிற வரைக்கும் அந்த பூமியில் நம்ம இருக்க போறோம். கர்மா தான் தீர்மானிக்குது. விதின்னு சொல்றோம், விதி முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க, கர்மா முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் ரொம்ப நிறைய பேசிட்டு வரும். கர்மாவை பத்தி தான் இந்த ஆயுள் புரட்சியே பேசுது. இந்த கர்மான்றது மூச்சு இருக்கிற வரைக்கும் வினை இருக்கும், வினை இருக்கிற வரைக்கும் ஆயுள் இருக்கும். இந்த தலைப்பு, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே வந்து ஆயுள் புரட்சி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு ஆயுள் புரட்சி தான். அதை எவ்வளவு துல்லியமா இந்த சுவாசத்தினுடைய அளவை அளந்து ஒரு மனுஷனா சிவபெருமானே கைலாய பரம்பரையிலிருந்து வந்து அம்மையப்பர்கிட்ட உபதேசம் பெற்ற நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் பெற்று ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில எழுதிய அந்த பாடலை ஏன் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று சிந்திக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். இது எவ்வளவு காலம் எடுத்துக்கிறத பத்தி நமக்கு அவசியம் வேண்டாம். படிக்கணும்னா, நீங்க வேகமா படிச்சு முடிக்கணும்னா நல்ல ஒரு பொழிப்புரை உங்களுக்கு எழுதிய புத்தகத்தோடு நீங்க கையில வச்சுக்கிட்டு ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 20 பாடல் 30 பாடல் கூட பார்க்கலாம். அதை முடிக்கணும், 3000 பாடல்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே தள்ளிக்கிட்டே போகலாம், ஒவ்வொரு தலைப்பையும் தள்ளிட்டு போகலாம். ஆனா நம்ம நிகழ்ச்சியில ஒரு நாளைக்கு ஒரு பாடல் தான் எடுக்க முடியும். பிரமிப்பா இருக்கும் 3000 பாடல். ஆனா பெரிய புராணம் 4000 பாடல்களை கொண்டது, 4300 பாடல்களை கொண்டது. அதையே நம்ம வந்து கிட்டத்தட்ட 617 நாட்கள்ல சிகாரம் சைவநெறி பாடசாலையில எடுத்து முடிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 10 பாடல் 15 பாடல் போயிடும். அப்படியே நம்ம கணக்குப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 617 நாட்கள் செலவு பண்ணோம் ஒரு பெரிய புராண வகுப்பு எடுப்பதற்கு. இதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு 10 பாடல் 15 பாடல் எடுத்தோம்னா சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். ஆனா இது அப்படி கடந்து போக அடியனால் முடியல. ஒருபோதும் இது இப்படி கடந்து போகக்கூடாது. இது வந்து பாராயண நூல் கிடையாது. பாராயண நூல்னா பாட்டு பாடிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே இசைச்சிட்டு போயிடலான்னு முற்று போக முடியாது. இது மொத்தம் சூத்திரம். சாத்திர நூலாகவும் தோத்திர நூலாகவும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நிக்குது இந்த நூல். இலக்கியத்தோடு இது வந்து பண்ணோடவும் பாடலாம், இதுக்கு சித்தாந்த விளக்கமும் கொடுக்கலாம். ஒரு பாடல் எடுத்து நீங்க 1 மணி நேரம், ஒரு 4 முழுக்க கூட பேசலாம். அப்படிப்பட்ட சித்தாந்த நூலாகவும், அதாவது சாத்திர நூலாகவும் தோத்திர நூலாகவும் இருக்கு. அப்படி சாத்திர நூலாக இருக்கின்ற நூலை கொண்டு வந்து 12 திருமுறையில சேர்த்துட்டாங்க. ஏன்னா நீங்க பாடுங்க, இந்த பாடும்போது சாத்திரத்தின் ஊடாக தோத்திரத்தின் ஊடாக சாத்திரத்தை அறிந்து கொண்டு மெய்ஞானம் பெறுவீர்களாக அப்படின்னு 10ஆம் திருமுறையில் இதை வச்சிருப்பாங்க. நல்லா யோகிச்சு பார்த்தான்னு தெரியும். இந்த ஒரு நூல்ல சொல்லாத விஷயமே இல்லை. அப்படிப்பட்ட பல ரகசியங்களை சாமி பெருங்கருணையினால ஆகமங்களை உடைச்சு விட்டுருக்காங்க. அப்படிதான் இந்த 3000 பாடல் இருக்கு. ஒவ்வொன்றும் ஃபார்முலாஸ் என்று சொல்லக்கூடிய சூத்திரங்களாக இருக்கிறது. அந்த வகையில திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை. அதன் கீழே 17 பாடல்களை நாம் சிந்தித்து விட்டோம். பெருமானுடைய கருணையினாலே 18வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எம்பெருமான் அருள் தரும் அந்த நமக்கு உபதேச குருவாக வந்திருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி
அவருடைய பெரும் துணையுடன், அவருடைய பெரும் கருணையினாலே அவர் இயற்றிய இந்த பாடலை நமக்கு உணர்த்துவார்களாக என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அறிவது வாயு, அறிவது வாயுவோடு ஐந்தறிவாய அறிவாவதுதான் உலகுயிரத்தின் பிரிவு செய்யா வகை பேணி உள்நாடில் செறிவது நின்று திகழும் அதுவே. அறிவது வாயு, அறிவது வாயுவோடு ஐந்தறிவாய அறிவாவதுதான் உலகுயிரத்தின் பிரிவு செய்யா வகை பேணி உள்நாடீர் செறிவது நின்று திகழும் அதுவே. பாடலை பதம்பதமா பிரிச்சிருவோம். அறிவது வாயு உடை ஐந்து அறிவாய, அறிவது வாயுவோடு அறிவது வாயுவோடு ஐந்து அறிவாய அறிவாவதுதான் உலக உயிர் அத்தின் பிரிவு செய்யா வகை பேணி உள் நாடீர் செறிவது நின்று திகழும் அதுவே. பிரிவு செய்யா வகை பேணி உள் நாடீர் செறிவது நின்று திகழும் அதுவே. இப்ப பாடலுக்கு உண்டான பொழிப்புரை போவோம். தர்மபுராதீனம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. அறிய வேண்டுவது பிராணவாயுவின் இயக்கமும் அதனால் நிலை பெறுகின்ற ஐம்பொருள்களாகிய அறிவும் ஆகியவற்றையே. அறிவு என்று சொல்லப்படுவது எதுவோ அதுவே உலகில் உயிர் என்று சுட்டப்படுவது. அவ்வுயிர் உலகில் நின்றும் பிரிந்து போகாதவாறு அதற்குரிய முறைகளை அறிந்து வழியிலே பேணி காப்பின் அது உடம்பில் அழுத்தமுடையதாய் நிலை பெற்று விளங்கும். இன்னும் ஒரு முறை படிச்சிடணும் பொழிப்புரை. அறிய வேண்டுவது பிராணவாயுவின் இயக்கமும் அதனால் நிலை பெறுகின்ற ஐம்பொறிகளாகிய அறிவும் ஆகியவற்றையே. அறிவு என்று சொல்லப்படுவது எதுவோ அதுவே உலகில் உயிர் என்று சுட்டப்படுவது. அந்த உயிர் உலகினின்றும் பிரிந்து போகாதவாறு அதற்குரிய முறைகளை அறிந்த வழியிலேயே பேணி காப்பின் அது உடம்பில் அழுத்தமுடையதாய் நிலை பெற்று விளங்கும். இதான் பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம யதார்த்தமா சைவ நெறி பாடசாலையில நம்ம அடியார்களுக்கு எப்படி இத திருமூல நாயனார் பொருளை நம்ம எப்படி அவருடைய பாணியில எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். அறிவது வாயுவோடு ஐந்து அறிவாய அறிவாவது தான் உலக உயிர் அத்தின் பிரிவு செய்யா வகை பேணி உள் நாடில் செறிவது நின்று திகழும் அதுவே. நம்ம மண்ணுல பிறந்துட்டோம். என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கும் நமக்கு முடிவு தோற்றம் உண்டே நாள் மரணம் உண்டு. அதாவது தோற்றம்னா மறைவு உண்டு. எந்த ஒரு பொருளுக்கும் தோற்றம் இருக்குதுன்னா அதுக்கு மறைவு இருக்கு. பிறப்புன்னா அதுக்கு இறப்பு இருக்கு. இது மாறுபாடு கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க ஐயா. அப்போ திருமூல நாயனார் இந்த பாட்டுல செறிவது நின்று திகழும் அதுவே பிரிவு செய்யா வகை. பிரிவுனா இந்த உடம்பிலிருந்து இந்த உயிர் பிரிந்து போகாத வரை பேணி உள்ள நாடி செறிவோடு அறிவோடு நின்று திகழ்ந்தால் திகழும் அதுவே. அப்படி நின்னோம்னா இந்த உடம்பையும்
இந்த உயிரையும் பிரிக்க முடியாது, நீண்ட நாள் வாழலாம் அப்படின்ற வகையில தான் அது பேசியிருக்கிறாரு. இப்போ இதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். முதல் வரியில அறிய வேண்டுவது பிராணவாயுவின் இயக்கமும் அதனால் நிலைபெறுகின்ற ஐம்பொறிகளாகிய அறிவும் ஆகியவற்றை. அறிவு அப்படின்னு சொன்னா என்ன? 3 நாளைக்கு முன்னாடி அடியன் வகுப்படுத்தேன். அன்புனா என்ன, அறிவுனா என்ன? அறிவு எதை சார்ந்திருக்கிறது, அன்பு எதை சார்ந்திருக்கிறது, அறிவினுடைய இயல்பு என்ன, அன்பினுடைய இயல்பு என்ன? இது ரெண்டும் வேற வேற இல்லை. அன்பும் அறிவும் 2 என்பர். அன்பு இருக்கிறவங்க கிட்ட அறிவு இருக்காது, அறிவு இருக்கிறவங்க கிட்ட அறிவு இருக்கிறவங்க கிட்ட அன்பு இருக்காது. இதுதான் இயற்கையா? இல்ல. அறிவினுடைய முடிவே அன்புதான். அன்பின் முடிவு அறிவுதான். அன்பா இரு, அடிமையா இருக்காத. இந்த 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 வசனத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அன்பா இரு, அடிமையா இருக்காத. ஒரு லிமிட் தான் எல்லாமே. அன்பா இருக்கலாம், அடிமையா இருக்கக்கூடாது. அப்ப அடிமையா இருந்தோம்னா என்ன அர்த்தம்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். இந்த அறிவுடைய குணம் என்னன்னா பிரிக்கிறது, பகுத்தாய்தல், பகுத்தறிவு. பகுத்தறிவின் உச்சம் என்ன? இறைவனை அறிந்து கொள்ளுதல். நல்லா யோசிச்சு பாருங்க, பகுத்தறிவுனா என்ன? பகுத்து அறிஞ்சோம்னா நடத்துறது இறைவன் தான் அறிவு வரும். அதுதான் பகுத்தறிவு. ஆனா பகுத்தறிவுன்ற பேர்ல நடந்த கூத்து தான் பெரிய கூத்தாகி போச்சு. சுயமரியாதை என்றது தன்னை அறிந்து கொள்வதுதான் சுயமரியாதை. நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். உனக்கு பசிக்கும், எனக்கு பசிக்கும். உனக்கு டாய்லெட் போற மாதிரி தான் எனக்கு டாய்லெட் போகும். எனக்கு இருக்கிற அவஸ்தை தான் உனக்கு இருக்க போகுது. நீ ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணு என்னென்ன அவஸ்தைப்படுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதே அவஸ்தை தான் நீயும் பட போற. ஒரு பெண்ணு தன்னை உணர்ந்துட்டாள்னா எதிராளியும் உணர்ந்துடுறா. ஒரு ஆண் தன்னை உணர்ந்துட்டான்னா எதிராளியும் உணர்ந்துடுறான். தனக்கு என்ன நீடு, அதாவது தனக்கு என்ன தேவை இருக்குன்னு ஒரு ஆண் உணர்ந்து விட்டால் சுயத்தை அறிந்து கொண்டான் என்றால், சுயம்னா என்னங்க? உயிர். தன் உயிரை ஒருவன் தெரிந்து கொண்டால் பிறிதொரு உயிரை அவன் மதிக்க தொடங்குகின்றான். அதான் சுயமரியாதை. சுயமரியாதை என்பதை தவறாக புரிந்து கொண்டு ஆணவத்திற்கு அடையாளமாக மாறிவிட்டது. தன்னை அறிவதுதான் சுயமரியாதை. தன்னில் இருக்கும் உயிரை எவன் ஒருவன் மதிக்கவில்லையோ அவன் சுயமரியாதையற்றவன். தன்னில் இருக்கும் உயிரை எவன் ஒருவன் மதிக்கவில்லையோ அவன் பிறிதொரு உயிரையும் மதிப்பதில்லை. அதனாலதான் அவன் நான்வெஜ் சாப்பிடுறான். ஏன் அசைவம் சாப்பிடுறான்? தனக்குள்ள இருக்கிற உயிர் மாதிரி தானே எதிராளிக்கும் இருக்கும். தனக்கு கில்லுன்னா ஒலிக்குது. அதாவது எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? இல்ல, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த டயலாக் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உண்மை என்னன்னா, சுயமரியாதைன்னா என்ன? இந்த உலகத்தில் நீயும் ஒரு பயணி, நானும் ஒரு பயணி. பூமி என்கிற ஒரு புகை வண்டியில், ஒரு ரயிலில் நீயும் ஒரு பயணி, நானும் ஒரு பயணி, சக பயணி. அவ்வளவுதான். நீ ஆணோ பெண்ணோ அழியோ எனக்கு கவலை இல்லை. நீ எப்படின்னா இருந்துட்டு போ. 84 லட்சம் யோனி பேதமும் அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது. அது தன்னுடைய கர்மா முடிஞ்ச பிறகு இந்த அவங்க ஸ்டேஷன் வருது. ஸ்டேஷன் வரும்போது, நிலையம் வரும்போது, காலம் வரும்போது அந்த ஸ்டேஷன்ல வண்டி நிறுத்தப்படுகிறது.
அந்த கர்மா முடிஞ்ச பிறகு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுதா, அவ்வளவுதான். அப்ப இந்த பூமின்ற இந்த ட்ரெயின்ல சக பயணியா இருக்கிற உயிர் எது வரைக்கும் பயணிக்கும்னா கர்மா இருக்கிற வரைக்கும் பயணிக்கும். அதான் வினை இருக்கிற வரைக்கும், விதி இருக்கிற வரைக்கும் பயணிக்கும். அப்ப வினை அடிப்படையில தான் நாம எல்லாம் பிரியறோம். நேத்தும் இந்த செய்தியை பார்த்தோம், இன்னைக்கும் இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ சுயமரியாதைன்னா என்ன? தன்னை அறிந்து கொள்ளுதல். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். அப்போ உயிரறிவு பெற்றவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அந்த உயிர் தான் ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவன் அறிவு பெறும் பொழுது சிவனாகிறது. அந்த சிவன் அறிவு பெறும் பொழுது சிவமாகிறது. அந்த சிவம் அன்பாக இருக்கிறது. அப்போ பகுத்தறிவின் உச்சம் என்பது எவ்வுயிரும் தம்முயிர் போல் கருதுவது. எவ்வுயிரையும் தம்முயிர் போல் கருதுகின்ற ஒருவன் சுயமரியாதை பெற்றவனாகின்றான். ஒருவேளை அந்த காலத்துல எதிரா ஒரு புரட்சியே பண்ணிருக்கலாம். எது சுயமரியாதைன்னு புரட்சியே பண்ணிருக்கலாம். எது பகுத்தறிவுன்னு புரட்சியே பண்ணிருக்கலாம். ஆணவத்தின் அடையாளமாக சுயமரியாதை கொள்ளக்கூடாது. சுயமரியாதைன்னு சொன்னா நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். எல்லா உயிருக்கும் மதிப்பு கொடு, அவ்வளவுதான். அப்ப எல்லா உயிரையும் நீங்க மதிச்சீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு இங்க இடமே கிடையாது. எப்படி இந்த பூமியில 100% உங்களுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி நாய்க்கும் உரிமை இருக்கு. ஈ, எறும்பு, எத்து எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனா இந்த சக்கரத்துல ஒண்ணு அடிச்சு தின்னுதான் சாப்பிடணும்னு ஒரு வரையறை இருந்ததுன்னா அது சாமியோட சங்கல்பம், அவ்வளவுதான். சாமியோட சங்கல்பம் அவ்வளவுதான். புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. யானை பசிச்சாலும் மட்டன் சாப்பிடாது. வேற ஒரு விதி இல்லை, அவ்வளவுதான். இந்த சைக்கிளை சாமி தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஒரு வினை இன்னொரு வினையை சாப்பிடுறது, ஒண்ணு அடிச்சு தின்றது. இந்த மிருக வட்டத்திலிருந்து மாறுவதுதான் மனித நிலை. இந்த மனித நிலையிலிருந்து மாறுவதுதான் தெய்வ நிலை. தெய்வ நிலையிலிருந்து மாறுறதுதான் இறைநிலை, அவ்வளவுதான். அப்போ ஜீவன் சிவனாவதும் சிவன் சிவமாவதும் பகுத்தறிவின் உச்சம். பகுத்தறிவு மிருக நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு கொண்டு போகும். பகுத்தறிவு தெய்வ நிலையிலிருந்து மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு கொண்டு போகும். மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு கொண்டு போகும். தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு கொண்டு போனால்தான் அது பகுத்தறிவு. இது ஒரு படிநிலை, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை தெரியுமா? இது தவறாக புரிந்து கொண்டு ஒரு நூற்றாண்டையே ஏமாற்றி இருக்கிறது ஒரு கூட்டம். எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம்! நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், இதை அன்பால் இணைவோம், அன்பால நம்ம இணைவோம் அப்படின்னு அன்பை பிரதானப்படுத்தாம, அறிவை பிரதானப்படுத்தாம, பிரித்தாலும் சூழ்ச்சியினால இன்னைக்கும் ஆண்டுட்டு வருது ஒரு கூட்டம். சத்தியத்தை பகிரங்கமாக சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அப்போ சுயமரியாதை என்று சொல்வது தன் உயிர் எப்படி உனக்கு அவசியமோ அதுக்கும் பிரத்தியாருக்கும் எதிராளிக்கும் உயிர் அவசியம். அப்போ உன்னுடைய உயிருக்கு நீ எப்படி மதிப்பளிக்கின்றாயோ அதுபோல் எதிராளிக்கும் மதிப்பளிக்க வேண்டும் தான் சுயமரியாதை. அப்போ உயிர்னு சொன்னா அது தன்மானம். உயிரினும் மானம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படின்னா தன்மானம் தான் உயிர். அப்ப தனக்குள்ள இருக்கிற உயிர் தான் தன்மானம். தனக்குள்ள இருக்கிற உயிர் தான் தன்மானம்.
அது மானம். மானம்னா என்ன? வானம். தனக்குள்ள இருக்க இறைவன் தான் தன்மானம். மானம் பெரிது. இதான் அந்த ரகசியம். அப்போ அறிவாவது வாயோட 5 அறிவாய, அறிவோட கூடிய 5 புலன்கள், 5 அறிவுகள் அப்படின்னு தான் முதல் வரி சொல்லுது. ஏன் இவ்வளவும் சொல்ல வரோம்னா, எவ்வளவு பெரிய மயக்கத்துல நம்ம இருந்திருக்கிறோம், ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கிறோம். பகுத்தறிவுனா என்ன? இறைவனுடைய திருவடி அடைதல், அவ்வளவுதான். பகுத்து அறிந்து ஜீவன் சிவனாவதும் சிவன் சிவமாவதும் பகுத்தறிவு. தன்னை போல பிறரை மதிப்பதுதான் பகுத்தறிவு. நடத்துறது இறைவன் தான் என்று அறிந்து கொள்வது பகுத்தறிவு. இப்படி பகுத்தறிவு உள்ளவன் ஒருபோதும் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். பகுத்து அறிந்தவன் சுயமரியாதை பெற்றவன் ஒருபோதும் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நடத்த ஒரு பதிபக்தி வந்துடும். பதிபக்தி வந்துடும். தன்னை அறிந்தவன் தன் தலைவனையும் அறிவான். அடுத்த நிலைக்கு போயிடுவான். அப்போ வறண்ட கொள்கையை வச்சு ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம். ஆனா காலம் முழுக்க ஏமாற்றுவது என்பது சாமிக்கு தான் வெளிச்சம். சாமிக்கு தான் வெளிச்சம், இறைவனுக்கு தான் வெளிச்சம். சாமி தான் அதுக்கு கூலி கொடுக்கணும். ஒரு கொள்கை நீட்சி அடைந்து விட்டது, வறண்டு விட்டது. அப்படின்னா எவ்வளவு பெரிய நெஞ்சே பதைக்குது. எவ்வளவு அழகா ஏமாத்திருக்கிறாங்க. அப்போ வறண்ட கொள்கைகளாக நீ காணப்படும். உண்மை அதுதான். எது சுயமரியாதை, எது பக்தி, எது மூட பக்தி, எது அறிவு, எது அறியாமை, எது அறிவு, எது அறியாமை, எது பக்தி, எது மூட பக்தி, இப்படி பகுத்து அறிந்து இறைவனுடைய திருவடியை சுட்டி காண்பதுக்குதான் பகுத்தறிவு. உண்மையிலே பகுத்தறிவு உள்ளவர் பக்திமான்களாகத்தான் இருப்பாங்க. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த உண்மை தெரியாம வறண்ட கொள்கைகளை தூக்கி பிடிச்சி செத்து போவதற்கு இடமாக கூடாது, சத்து போகக்கூடாது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. இப்ப முறையா அந்த முதல் வரியை பார்ப்போம். ஒரு தெளிவு வேணும். எதுலையுமே வாழ்க்கையில தெளிவு வேணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவது வாயுவோட 5 அறிவாய. இந்த வாயுவோட அறிவது வாயுவோட அறிய வேண்டியது பிராணவாயு. அந்த பிராணவாயுடைய துணையினால 5 பொறிகள் இயங்குது இந்த உடம்புக்குள்ள. 5 பொறிகள்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 டிபார்ட்மெண்ட், 5 டிபார்ட்மெண்ட்டும் எதை நம்பி இருக்குன்னா மூச்சை நம்பிதான் இருக்கு. அந்த மூச்சு தான் அறிவா இருக்குது. அதுக்கு உயிர்னு பேரு. இந்த உயிரை அறிந்து கொள்வதுதான் பகுத்தறிவு. அதான் சுயமரியாதை. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அவர் ஸ்லீப்பிங் டைம்? தூங்கும் போது யாரு பொறுப்பு? தூங்கி எழுந்த பிறகுதான் என் பொண்டாட்டி, என் வீடு, என்னது, இது வரைக்கும் உந்து, எந்த வரைக்கும் உந்து, என் பத்திரம். தூங்கின பிறகு யார் பொறுப்பு? அவன் தான் பொறுப்பு. யார் வந்து போறது உள்ள? அறிவாகிய மூச்சு பிராணன் வந்து போலனா அப்ப எவ்வளவு பெரிய நன்றி. இதைத்தான் சொன்னாங்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இவ்வளவு பெரிய வார்த்தையை விட்டுட்டு எந்தெந்த சொல்லுக்கெல்லாம் நம்ம மயங்கி இருக்கோம் பாருங்க. அப்போ யார் தூங்கும் போது பொறுப்புன்னு சிந்திச்சதுடைய விளைவுதான் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் வேலை செஞ்சா கூலி கேட்கறான். ஒரு பிளம்பர் வந்தான்னா, நம்ம வீட்டுக்கு பிளம்பர் வந்தான்னா, ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தான்னா, ஒரு ஒரு சின்ன வேலை வாங்க ஒரு கூலி ஆள் வந்தான்னா, அவன் 1 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டு கேட்கறானா இல்லையா? ஆனா இல்லையே சாமி, அப்படி இல்லையே. கருவுற்ற நாள் முதலா மரண பரியந்தம்னா எல்லாருக்கும் உண்டு. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு உண்டு. அதுல இருந்து மாற்றுக்கிறது. ஆனா இந்த பாடல் அதுக்கு விதிவிலக்கு. உண்மையை பகிரங்கமா சொல்ல வர்றாரு. அப்போ அறிவாவது அறிவுடன் அறிவாக இருக்கின்ற வாயு, ஜீவசக்தியாக வாயு, நம்மை காப்பாற்றக்கூடிய அந்த பரம்பொருள் நமக்கு மூச்சாக இருக்கின்றது. நம்மை ரட்சிக்கக்கூடியது மூச்சு தான். நேத்தான் சொன்னேன், கொல்லன் பட்டறையில ஈயத்தை காய்க்கிறதுக்கு கரிய வச்சிருப்பான். ஒரே ஒரு வெத்துக்குச்சி வச்சுட்டு இந்த பக்கம் ஊதுவான், அந்த அழுத்தி விடுவான் காத்த. அது நம்ம மூச்சு காத்து மாதிரி போய் போய் வரும் அந்த கருப்பு கரியில. அந்த கொல்லன் பட்டறையில வச்சிருக்கிற அந்த கருப்பு கரியில நெருப்பு வச்ச உடனே கன 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 கனன்னு ஆகும். அந்த கனகனன்னு இருக்கிறது தான் நம்ம உயிர். எது வரைக்கும் கனகனன்னு இருக்கும்? நான் கேட்கிறேன். நீரு பூத்த நெருப்பு போல அப்படின்றாங்கல்ல. அப்போ கனகனகனன்னு இருக்கக்கூடிய அந்த அனல் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? அந்த காத்து அடிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் இருக்கும். ஈயம் காய்ச்சுற வரைக்கும் அந்த கருப்பு, அந்த கரியல் இருக்கிற அந்த கறிக்கட்டை நெருப்பா ஜொலிக்கும். காத்து அடங்கிருச்சுன்னா பூத்துரும். அது பூத்து போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தெளிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னா மீண்டும் அந்த கறிக்கட்டை அப்படியே இருக்கும். அப்போ கனகனன்னு மாறணும்னா அதை அழுத்தி அழுத்தி விடுவாங்க. அது பழைய சிஸ்டம் தான். அது கொல்லன். அந்த கொல்லன் தான் இறைவன். அதை புடிச்சு புடிச்சு அழுத்துறான்ல, மேலையும் கீழையும் மேலையும் கீழையும். அவன் தான் இறைவன். அவனுக்கு ருத்ரன்னு பேரு நம்ம உடம்புல. அவனுக்கு பேர் என்ன? ருத்ரன்னு பேர். எந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு அவன் அழுத்தி அழுத்தி விடுறான்? மூச்சா வந்து போறான். இந்த உடம்புல இருக்கிற கால அக்னி என்று சொல்லக்கூடிய, மூல அக்னி என்று சொல்லக்கூடிய, குண்டலினி சொல்லக்கூடிய அக்னி இருப்பதற்காக அவன் இந்த மூச்சை கொல்லன் போல வந்து நமக்கு வந்து போறான். ஆனா ஆணவத்தினால இது என்னது ஒண்ணுது, எவ்வளவு பெரிய எகதாலம் நான் கேட்கிறேன். அதோ தெரிஞ்சவர்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தாங்கன்னுவான். பூமி சிரிக்காத நம்மளை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த வானம் நம்மளை பார்த்து சிரிக்காது. யார் யாருக்கு உரிமை போடுறது சொல்லு பார்க்கலாம். யார் யாருக்கு உரிமை கொண்டாடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளை ரட்சிக்கிற பொருள் மூச்சு தான். அந்த மூச்சு தான் அறிவா இருக்குது, உயிரா இருக்குது. அப்போ முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, வாயுவோடு 5 அறிவாய, 5 அறிவுனா 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அந்த அதுல அறிவா இருக்கிறது இந்த உயிர். அந்த உயிர் எப்படி இருக்குதுன்னா மூச்சா இருக்குது. அதான் உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. உயிர் மூச்சு. உயிர் மூச்சுன்னா என்ன? மூச்சே தான் உயிரா வந்திருக்குது. அப்பாடி, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் பல நாள் ஆகுது. வந்திருக்கிறது இறைவன் தான். அவன் எப்படி இருக்கான்? உயிர் மூச்சா இருக்கிறான். மூச்சா தான் உயிரா இருக்குது, உயிர் தான் மூச்சா இருக்குது. அப்ப அது எவ்வளவு பாதுகாக்கணும். அப்படி வந்து போற அந்த உயிரை யார் ஒருவர் தெரிஞ்சு பிரிவு செய்யா வகை பேணி உள் நாடில், அப்படிப்பட்ட சுவாசத்தை வெளியே செலவு பண்ணாம பேங்க்ல காசு எடுத்து 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 ஏடிஎம்ல எடுத்து எடுத்து தேய்ச்சி 0 பேலன்ஸ்ல விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா போயிடும் இல்லையா? அது போல. அப்போ பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த பணம் இதுனா மூச்சு தான். அதான் செல்வம். அந்த செல்வத்தை வெளியே விடக்கூடாது. அந்த செல்வத்தை வெளியே விடக்கூடாது. அந்த செல்வம் தக்க வைக்கணும்னா புருவ நடுவில் நம்ம நிக்கணும். அதாவது மனசு வெளியே விடக்கூடாது. அவ்வளவுதான். நேற்று தான் சொன்னேன், நிலையானது எது, நிலையில்லாதது எது. அப்ப அந்த மனசு வெளியே போச்சுன்னா செலவு. அதே மனசு உள்ள ஒடுங்குச்சுன்னா பணம், செல்வம்.
செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தோ செல்வம் செல்வமே செல்வன் கடலேத்தோ செல்வம் செல்வமே. அப்போ எது செல்வம்? அந்த கடல் தான் செல்வம். குருநாதர் தொட்டு காமிச்ச கடல் தான் செல்வம். நமக்கு ஒரு பலகீனம் இருக்குது. என்ன பலகீனம் தெரியுமா? 4 பேர் செஞ்சா தான் செய்வோம். நம்ம 4 பேர் செஞ்சா தான் செய்வோம். அது ஒரு ஈனமான புத்தி ஆகி போச்சு. செம்பரியாட்டு மனோபான்மை. எல்லாரும் செஞ்சாதான் நம்ம செய்வோம். இது ஒரு பெரிய பலகீனம். இது கூட்டு மனப்பான்மை, குழு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. தெருவுல கிராமத்துல ஒருத்தர் நல்லா தண்ணி தெளிச்சு காலையில மாலையில ஒரு விளக்கு வச்சு நடுவுல வச்சு ஏதோ ஒரு கோலம் போட்டாங்கன்னா போதும். இன்னைக்கு அதை வைக்கணுமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிட்டாங்கன்னா போதும். ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், என்னத்துக்கு வைக்கிறோம்னு தெரியாது. அவ வச்சா முதல் வீட்டுக்காரி வச்சா 2வது வீட்டுக்காரி வச்சிருவா. அந்த அக்கா வச்சது இந்த பொண்ணு வைக்கும், இந்த பொண்ணு வச்சதுன்னா இன்னொரு பொண்ணு வைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடைசியில அந்த தெருவே எதுக்கு அது அக்கா வச்சது நான் வச்சேன், அவ்வளவுதான். அந்த அக்காவுக்கு என்ன தெரியும்? அந்த அக்கா வந்து சரி வச்சு பார்ப்போம் ஒரு விளக்கு அப்படின்னு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், என்னத்துக்கு வைக்கிறோம்? இங்கதான் நம்ம ஏன், எதற்கு, எப்படின்றத நம்ம யோசிக்கணும். இங்கதான் பகுத்தறிவை நம்ம உற்று கவனிக்கணும். அந்த வகையில இந்த கூட்டு மனப்பான்மையிலிருந்து என்னைக்கு நம்ம விடுதலை பெறுறோமோ அன்னைக்குதான் சுயத்தை தேடி அறிவதற்கான நம்ம வாய்ப்பு வசதி இருக்கு. இந்த செம்மறி ஆட்டு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரணும், விழிப்புணர்வுக்கு வரணும். அவங்க இருக்குது கார் வாங்குறாங்க, அவங்க இருக்குது கார் கொடுக்குறாங்க, அவங்க இருக்குது அதை செய்வாங்க. அவங்க கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட என்ன இருக்குது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த மன மகிழ்ச்சி அப்படின்றது புறப்பொருளாலையா அகப்பொருளாலையா? மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா புறத்தே உள்ள பொருள்களாலா அகத்தே உள்ள பொருளாலா? எனக்கு அந்த பொருள்லாம் இருந்தா தான் சந்தோஷம் அப்படின்னு யார் சுய மதிப்பீடு போட்டுக்கிட்டது? நான் கேட்கிறேன். இந்த வரையறையை வகுத்தது யாரு? இந்த இலக்கணத்தை வகுத்தது யாரு? நகை இருந்தா தான் சந்தோஷம் வகுத்தது யாரு? பணம் இருந்தா தான் மகிழ்ச்சின்னு வகுத்தது யாரு? இது இருந்தா தான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு தீர்மானிச்சது யாரு? இங்கதான் நம்ம தோத்து போயிடுறோம். இங்கதான் நம்ம தோத்து போயிடுறோம். அப்போ மகிழ்ச்சிக்கும் அந்த புறப்பொருளுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த எல்லையை வகுத்தது யாருன்னா நம்ம மனசு தான் வகுத்திருக்குது. இது இருந்தா தான் மகிழ்ச்சின்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் மகிழ்ச்சியை தேடி நீ அலையிற. ஆனா அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. அறியாமையினால தனக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம தெரிஞ்சுக்காததுனால, தன்னில் இருக்கிற பொக்கிஷத்தை நாம் மறந்து விட்டதுனால புறத்தே இருக்கிற பொருள்கள் நம்மை ஆட்டு வைக்கிறது, நம்மளை ஏமாத்துது, தன்னை அறிய விடாமல் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. அப்ப மகிழ்ச்சி எதன் அடிப்படையில்னா தனக்குள் இருக்கிற பெரிய பொக்கிஷத்தினால, இறைவனுடைய திருவருள் கருணையினால மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப மகிழ்ச்சிக்கு வரையறை வகுத்ததுதான் தப்பு. கார் இருந்தா தான் மகிழ்ச்சி, பணம் இருந்தா தான் மகிழ்ச்சி. இங்க பாருங்க, கஞ்சோ கூழோ உயிரோட இருக்கிறோமா அதே பெரிய விஷயங்க. சாமியோட பெரும் கருணையெல்லாம் இருக்கிறோம். வெங்காயத்தை கூட கடிச்சிட்டு கஞ்சி குடிக்கலாங்க, ஒன்னும் கஷ்டம் இல்லை, ஒரு 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 குறையும் இல்லை. ஒரு மனைவி கிட்ட இருந்து இந்த சொல்லு வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்ந்த இறைவனுடைய திருவருள் கருணை இருந்தாலே போதுங்க. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? நான் கேட்கிறேன். உங்களுக்கு நானே, எனக்கு நீ, அவ்வளவுதான். பக்குவப்பட்ட ஆன்மா இருக்கு பாருங்க, அது இருக்கிற இடத்த சொர்க்கமா மாத்திரும். பக்குவப்படாத ஆன்மா இருக்குல்ல, அது எவ்வளவு பணம் வந்தாலும் விடியாது.
ஏன்னா மனம் நிறையாது. நிறையாத மனசை கூட நம்ம வாழ முடியாது. அப்போ வாழும் இடத்தை சொர்க்கமா மாத்தணும்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இருப்பதை கொண்டு அற்புதமாக வாழக்கூடிய ஆற்றல் உள்ள பெண் யார் இருக்காளோ அவளுக்கு சொர்க்கம். அவள் மகிழ்ச்சியினுடைய உச்சம், அவ்வளவுதான். அவ இருக்கிறன்னா ஆனந்தம். அவளை சுத்தி நல்ல வைப்ரேஷன் இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு, அவ்வளவுதான். அவ ஆனந்தமா இருப்பா, தன்னை சார்ந்த கணவனையும் ஆனந்தமா வச்சிருப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப மகிழ்ச்சின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உயிர் தன்னில் லயித்து தன்னில் ஆனந்தமாக இருக்கும், தன்னை சுற்றி இருப்பதையும் ஆனந்தமா வச்சுக்கும். அதுவே சொர்க்கம். மகிழ்ச்சியினுடைய அளவீடு புரியாத உயிர்கள் தன்னை இழந்து துக்கத்தோடு இருக்கும். இழவு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, அது ஒரு கணக்கு பண்ணி வச்சிரும். இந்த குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி, இது இருந்தா தான் எனக்கு சந்தோஷம்னு. அப்போ எப்போ அது எனக்கு இது இருந்தா தான் சந்தோஷம் முடிவு பண்ணிடுச்சு, அப்பவே அது துக்க வீடுதான். தன்னில் இருக்கிற உயிரை மறந்து, தன்னில் இருக்கக்கூடிய இறைவனை மறந்து, இது இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு அது முடிவு பண்ணிடுச்சு. அப்போ அந்த போட்ட கணக்கு அது நடக்காத வரைக்கும் அது ஏங்கி இருக்கும், அவ்வளவுதான். அப்போ மகிழ்ச்சி புறப்பொருளிலா அகப்பொருளிலா? அப்ப மனமும் இதுல பெரிய பங்கு வகிக்குது. அதுவும் என்ன பண்ணும், சங்கல்பல போய் மாட்டிக்கும். வீடு கட்டினா தான் மகிழ்ச்சி அப்படின்னு எது வீடுன்னு தெரியாம இந்த மனம் நம்ம முடிவு பண்ணிடும். அதுக்கு லோன் வாங்கி அதை கட்டி இதை கட்டி அது கட்டி முடிக்கும் பாவம் மனம் படுற வேதனைக்கு பாரு. பா 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 ஏன்னா முடிவு பண்ணிடுச்சுல, சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? இன்னும் 2 வருஷத்துல வீடு கட்டி ஆகணும், 2 அடுக்கு கட்டி ஆகணும். எப்போ நீங்க இலக்கை தீர்மானிச்சு மனசுகிட்ட விட்டுட்டீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. அது வரைக்கும் மகிழ்ச்சி உங்க கையில இருக்காது. ஏன்னா நீங்க சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணிட்டீங்க. அந்த சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணதுனால என்னைக்கு வீட்டை கட்டி முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்க மனம் விடாது. அப்போ இந்த சங்கல்பத்தினால் மகிழ்ச்சி இழக்கிறோம். தேவையில்லாத சங்கல்பம், எது வேணும் எது வேணாம், எது அவசியம் எது அவசியம் இல்லை. அப்ப மகிழ்ச்சிக்கும் இந்த மனசுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அப்போ அறிவு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு என்று சொல்லக்கூடிய மூச்சை அறிந்து கொண்டவன் மகிழ்ச்சியை அறிந்து கொள்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். தன்னை அறிந்தவன் தன்னை அறிந்து இன்பம் உறுகின்றான். தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே. அப்ப மகிழ்ச்சி எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இந்த அளவுகோல்லாம் தூக்கி போட்டு, சங்கல்பங்கள்லாம் தூக்கி போட்டு நடத்துறது இறைவன் தான் அப்படின்னு இந்த பூமி என்ற ட்ரெயின்ல எவன் ஒருத்தன் ஏறிட்டானோ அந்த துக்க மூட்டையை கொஞ்சம் அப்படி இறக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு, அந்த கனவு மூட்டையை தூக்கி ஓரமா வச்சுட்டு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறதுக்கு முயற்சி பண்ணி சுமக்கிறவன் அவன்தான்ற அறிவு வந்த பிறகு நம்முடைய பாரம் போகுது, அவ்வளவுதான். அப்பதான் மகிழ்ச்சி. அப்ப குருநாதர் வந்து அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறார். ஐயோ மகளே, நீ இறக்கி வச்சிரு, இன்னுமா உனக்கு கவலை? கவலை எங்கிருந்து வருது? இந்த சங்கல்பத்தினாலதான் வருது. ஏடா குணமான சங்கல்பம், ஏடா குணமான சங்கல்பம், விபரீதமான இலக்கு. துக்கத்துக்கு காரணமே அதுதான். அதான் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னான். அறியாமையே துன்பத்துக்கு காரணம் அடியேன்னு சொல்றேன். அறியாமை தான் துக்கத்திற்கு காரணம். அறிவுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இன்பம் தான், மகிழ்ச்சி தான். ஆசையே துன்பத்துக்கு காரணம் இல்லை, அறியாமை தான் துன்பத்திற்கு காரணம். எழுதிக்குங்க. உண்மைன்னு என்ன தெரியாதனாலதான் நம்ம துன்பத்துல இருக்கிறோம். அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா, அறிவு வந்த பிறகு மகிழ்ச்சி. எது அறிவு? நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சுன்னா அதான் மகிழ்ச்சி. சே, என்னத்துக்கு நான் இதை தூக்கி சுமந்தேன்னு தெரியலையே, கழுத்து சுமக்கிற மாதிரி சுமந்திருக்கிறேனே. போற்றாதே ஆற்றனால் போக்கினேன். அப்போ அறிவுன்றது மூச்சு. அந்த மூச்சு ஐம்புலன்களை எப்படி நடத்துதுன்ற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க
உயிர்னா அறிவு, அறிவுன்னா மூச்சு, மூச்சு தான் அறிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். தன்னைத்தானே அறிந்து இன்பம் வருகிறார்கள். அப்ப இப்படி யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஆயுள் நீடிக்குது. அவங்க இந்த உடம்ப விட்டு உள்ள ஒடுங்கி, மனம் வெளியே போகாம உள்ள ஒடுங்கி நிக்குது. அப்ப வாழும்போது அவங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க. ரொம்ப நிறைவா இருப்பாங்க. சாதுவா இருப்பாங்க. சலனப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க தன்னை தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. தன்னை நடத்துறது யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. திருவடி தெரிஞ்சவங்க அவங்க. வாழும்போது திருவடி பேர் பெற்றவர்கள். அவங்களுக்கு என்ன குணம் இருக்கும்? சாத்வீக குணம் இருக்கும். தன்னை அறியாதவர்களுக்கு தமோ குணம் இருக்கும். இந்த உலகத்தை ஆட்சி செய்யணுன்றவனுக்கு ரஜோ குணம் இருக்கும். அறியாமை. அறியாமையினால தமோ குணமும், அறியாமையினால ரஜோ குணமும், அறிந்த பிறகு சத்துவ குணமும் நமக்கு வருது. ரொம்ப சாதுவாயிடுவோம். ரொம்ப இன்பம் ஆயிடுவோம். ரொம்ப பணிவு வந்துடும். ரொம்ப பக்தி வந்துடும். ரொம்ப கருணை வந்துடும். நம்ம வாடுற இடம் சொர்க்கம் ஆயிடும். எப்போ? அறிவது அறிவது வாயுவோடு 5 அறிவாய அறிவாவது தான் உலகுயிர் அத்தின் அந்த அறிவு மூச்சா இருக்குது, அதான் உயிரா இருக்குது அப்படின்னு யார் ஒருத்தர் இந்த உலக உயிரினுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த உயிரை நடத்துறது பிராண வாயுன்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ, அந்த பிராணனை எவன் ஒருவனா வெளியே விடாம உள்ள தக்க வைக்கிறானோ, அவன்தான் செல்வந்தன். அவன்தான் பணக்காரன். யார் பணக்காரன்? தன்னை அறிந்தவன் பணக்காரன். யார் பிச்சைக்காரன்? தனக்குள்ள இருக்கிற இறைவனை மறந்து, தன்னில் இருக்கும் பொருளை மறந்து, தன்னில் இருக்கும் பரம்பொருளை மறந்து, பிறிதொரு பொருள் பூமியில் இருக்கிறது என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றானே, அவன் தான் பிச்சைக்காரன். அதான் மாயை. அப்ப பணக்காரன் யாரு? செல்வ நெடுமாடும். செல்வத்தை தெரிந்து கொண்டவன் பணக்காரன். பிராணனை தெரிந்து கொண்டவன் பணக்காரன். தன்னை அறிந்து கொண்டவன் பணக்காரன். அதனால்தான் ஞானிகள்லாம் நம்மள பார்த்து சிரிப்பாங்க. நம்ம அவனை பார்த்து சிரிப்போம். வேற ஒண்ணுமே இல்லை. அறியாமை அறிவை பார்த்து சிரிக்கிற மாதிரி அறிவு அறியாமையை பார்த்து சிரிக்கும். அவ்வளவுதான். படிச்ச முட்டாள்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ செத்து போறதுக்கு இதுங்கெல்லாம் எங்க ஓடுதுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப யார் பணக்காரன்? யார் செல்வந்தன்? யார் பிச்சைக்காரன்? முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். முடிவு பண்ணிக்கோங்க. யார் சொத்து? எது சொத்து? மூச்சு தான் சொத்து. மனம் தான் சொத்து. அதை செலவு செய்யாதவன் பணக்காரன். அப்ப இந்த மனசை எதுக்கு செலவு பண்றீங்க நீங்க? இந்த மனத்தினை எதற்கு செலவு செய்கின்றீர்கள்? இந்த மனத்தினை எதுக்கு செலவு செய்யறோம் அப்படின்னு முடிவு பண்ணணும். இந்த மனசை நம்ம எதுக்கு செலவு பண்றோம்? மனசு செலவு பண்ணீங்கன்னா மூச்சு செலவாகும். மூச்சு செலவாச்சுன்னா உயிர் போயிடும். அவ்வளவுதான். அப்ப என்ன சாமி பண்றது? அப்ப எதுக்கு செலவு பண்ணணும்? அதுக்கு செலவு பண்ணணும். எதுக்கு செலவு பண்ணணும்? அதுக்கு தான் செலவு பண்ணணும். அப்ப இந்த உடம்புல இருந்து இந்த பிராணன் வெளியே போய் வீணாவதை தடுத்து லயிச்சு இருக்கணும். அப்படி லயிச்சு இருக்கிறதுக்கு ஆலயம்னு பேர். அப்ப ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா, தனக்குள்ள இருக்கிற லயத்தை யார் ஒருத்தர் தொழுது நிற்கின்றார்களோ அதுதான் ஆலயம். ஓம்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே அந்த ஏகாந்தத்திலேயே மூழ்கி என்ன பண்ணணும்? அப்படியே கவனிக்கும். ஓம்ன்ற சத்தம் கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜோன்னு கேட்கும். அதை கேட்டுக்கிட்டே லயிச்சிருக்கணும். அந்த ஓங்காரத்திலே லயிச்சு ஓ கேட்கும் உள்ள. அப்படியே கேட்டுக்கிட்டே இந்த உடம்புன்றதை மறந்து, அப்புறம் மனசுன்றதை ஒண்ணு மறந்து, அடுத்து மாயை இந்த உடம்பு உடம்பு மனசு உயிர்ன்றதை மறந்து யார் ஒருவர் ஏகாந்தமாக அந்த ஓங்காரத்தினுடைய உட்பொருளை தெரிந்து புருவ நடுவிலே தன்னை மறந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஏகம் பரம் நாதமாக இருப்பார்கள். அவர்களே ஏகாம்பர நாதராக மாறுவார்கள். ஓம் இருக்கும்.
அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருள் எது? முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் உள்ள பொருள் எதுனா ஓங்காரம். அந்த உண்மையை தெரிஞ்சவங்க, அந்த லயத்தை தெரிஞ்சவங்க, அந்த சுருதியை தெரிந்து கொண்டவர்கள் அடங்கி கவனிப்பாங்க. எப்படி கவனிப்பாங்க? ஆரவாரம் இருக்காது, பரபரப்பு இருக்காது. அப்படியே எப்போ விட்டாலும் அந்த அதுலயே இருப்பாங்க. இம்முன்ற சத்தம் கேட்டுக்கினே இருக்கும், உள்ள ஒலிக்கும், அப்படியே ஆனந்தமா கவனிப்பாங்க. அப்படியே கவனிச்சு அந்த புருவ நடுவுலயே லயிச்சு இருப்பாங்க. மெய் மறந்து இருப்பாங்க. மெய் உணர்ந்து இருப்பாங்க. குடிகாரனுக்கு தான் மெய் மறந்து இருப்பான். சாப்பிட்டோமா, டாய்லெட் பக்கத்துல படுத்திருக்கிறோமா, மூத்திரம் போதா இல்லையா, ரோடே பெட்டா படுத்திருப்பான் அவன். பார்த்திருக்கும்போது தெரியும் அவனுக்கு. துணி விலகுச்சா விலகலையா. அது போதையினுடைய உச்சம். ஆனா மெய்ஞானிகளுக்கு அவன் மெய் மறந்து கிடக்கிறவன் குடிகாரன், மெய் உணர்ந்து லயிச்சிருக்கிறவன் ஞானி. அப்ப குறுக்கு வழியில இன்பத்தை தேடக்கூடாது. பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புயல, கஞ்சா, ட்ரக்கு, போதை மாத்திரை, போதை ஊசி, ஹெராயின், போதைப் பொருட்கள், வஸ்துக்கள், இது எல்லாம் தன்னை மறந்து இருப்பதற்கான வழியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் போயினுக்குது. குறுக்கு வழியில மெய் மறந்து இருக்கிறது. சத்தியமா அந்த வழியில போகக்கூடாது. ஏற்கனவே ஓங்காரத்தின் உட்பொருளை அறிவித்து குருநாதருடைய துணையால லயிச்சு இருக்கணும். அதுதான் லயம். அதான் லயம். குறுக்கு வழியில பெறதெல்லாம் லயம் கிடையாது. அது மரணத்துக்கு கொண்டு போயிடும். மரணத்துக்கு கொண்டு போயிடும். சாகா கலையை நம்ம கத்துக்கணும். அதனால தான் இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் பிரியாம இருக்கிறதுக்கு அந்த உண்மையை திருமூலர் சொல்றாரு. வாயுவோடு 5 அப்படின்னா மூச்சா இருக்கிற உயிர் மூச்சு தான் உயிர். அந்த மூச்சை எப்படி தக்க வைக்கணுன்ற வழியை சொல்றாரு. அப்ப மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படின்ற 5 புலன்களுக்கு, 5 அறிவுக்கு நடுவுல ஒரு பேரறிவு இருக்குது. அதான் மூச்சு. இது 5த்தையும் காப்பாத்துது. அந்த மூச்சை வெளியே விடாம, செல்வத்தை வீணாக்காம, யார் ஒருவர் லயிச்சு அங்கேயே பார்த்து தன்னில் தானே கண்டு இன்புறுகிறார்களோ அவங்களுக்கு சாவு இல்லை. அவங்க சமாதி ஆயிடுறாங்க. தன்னை அறிந்தவர்கள் சமாதி அடைகிறாங்க. சமம்னா ஆதியோட சமமாதல். சமாதினா செத்து போறது கிடையாது. சாவுக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப பீச்சு ஓரமா இருக்குதுல சமாதி, எனக்கு சமாதி கிடையாது. அது அடையாளம், அவ்வளவுதான். வாழ்ந்தாங்கன்றதுக்கான அடையாளத்தை வச்சிருக்காங்க பாவி. ஒருபோதும் மனம் ஒடுங்கி வெற்றி பெற்றவர்கள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது. சமாதினா என்ன? தன்னில் இருக்கக்கூடிய இறைவனை, மூச்சை தன்னில் அறிந்து இன்பத்தை, லயத்தை அறிந்தவர்கள் தான் சமாதி அடைந்தவர்கள். ஆதியோடு சமமாக அந்த பேரின்பத்தில் கலந்தவர்கள் தான் சமாதி. அவங்களுடைய உடலை தான் நம்ம சமாதின்னு சொல்றோம். மற்றதெல்லாம் சமாதி கிடையாது. சத்து போனதுக்கும் சத்து போகாததுக்கும், சத்தை ஒடுங்கி அந்த சொத்தை சேர்த்தவங்க தான் சமாதி அடைய முடியும். சத்து செத்து சுடுகாட்டுக்கு போனவங்க எல்லாம் சமாதின்னு சொல்லக்கூடாது. ஆமா. அப்போ இந்த உடம்பில் அழுத்தம், இந்த உயிரை தக்க வைக்கணும்னா, ரொம்ப நாள் வாழணும்னு சொன்னா, திருமூலர் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொன்னா, அட்டமா சித்தி பெற்றுணும்னா, இந்த மனம்ன்ற சொத்தை செலவு செய்யக்கூடாது. இப்ப இந்த மனசுக்கு என்னென்ன பொருள் பாருங்க. மனசை நீ எதுக்கு செலவு பண்ணக்கூடாது? எதுக்கு செலவு பண்ணணும்? தேவையானதுக்கு செலவு பண்ணணும், தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது. அப்ப கண்ட சங்கல்பம் எடுத்துக்கூடாது. நான் இதுவாக போறேன், அதுவா. நீ எதுவுமே ஆக வேண்டாம். நீ ஆணியே புடுங்க வேணாம்னு சொல்றாங்கல்ல, அதுதான். நீ எதுவுமே ஆக வேண்டாம். நீ ஒப்படைச்சிரு, அவ்வளவுதான். ஒப்படைச்சிரு, அவ்வளவுதான். ஒப்படைச்சது. அப்பதான் உனக்கு விடிவு காலம் பிறக்கும். இறைவன் பேரறிவாளன், அவன் பேரறிவுள்ளவன். நம்மள சிற்றறிவு சொன்னாதான் நமக்கு அறிவு வரும், இல்லைன்னா வராது. அப்போ நம்ம இறைஞ்சு கேட்கணும். அப்ப எனக்கு அறிவு இல்லை, செய்வது ஒன்றும் அறியேனே, நடத்துங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த மூச்சாகிய காற்றை யார் ஒருவர் தெரிந்து தன்னில் தானே லயித்திருக்கிறார்களோ அவர்களே தன்னை அறிந்து இன்புறுவார்கள். மற்றவங்க எல்லாம்
சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். மரணப்படுக்கைக்கு போயிடுவாங்க. அப்போ மரணம் நமக்கு இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு யாருக்குன்னா, தன்னை அறிந்தவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு, தன்னை அறியாதவர்களுக்கு இடுகாடு. சத்து செத்து போய்விடுவார்கள். நாம சத்து சித்து ஆனந்தமா மாத்த போறோம். ஒரே எனர்ஜியை நம்ம இந்த பக்கம் திருப்ப போறோம். அப்ப சாகாம இருக்கிற கலையை இன்னைக்கு நமக்கு போதிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த மனசை நம்ம எதுக்கு செலவு பண்ண போறோன்றது வச்சுதான் சாவா வாழ்வா, வாழ்வா சாவான்றது. அப்ப வாழ்வுன்றது என்னன்னா தண்ணில் லயித்திருத்தல், சாவு என்பது என்னன்னா தண்ணில் இருக்கிற சக்தியை வெளியே செலவு பண்றது, அவ்வளவுதான். அப்ப உன் வாழ்க்கை உன் கையில் சொன்னது உண்மைதான். அப்ப சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மனசை தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணாம அழகா எதுக்கு செலவு பண்ணுமோ அதுக்கு செலவு பண்ணிட்டு கப்பச்சிப்புன்னு கதவை சாத்திட்டு உட்காந்துக்கணும், தவத்துல உட்காந்து முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க செய்தி. அப்போ சாகாம இருக்கிற கலையை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மனசை வெளியே விடாம, அழிஞ்சு போறதுக்காக வெளியே விடாம, அழியாத பொருளுக்காக, சாஸ்வதமான பொருளுக்காக உள்ள இருந்தோம்னா நமக்கு இந்த கலை நமக்கு கை கூடன்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த பாட்டை ஒரு முறை பாடிடுறேன். அறிவது வாயுவோடைந்தறிவாய அறிவாவதுதான் உலகுயிரத்தின் பிரிவு செய்யாவகை பேணி உள்நாடி செறிவது நின்று திகழும் அதுவே. அப்ப பேணின்னா பாதுகாத்து, யார் புருவ நடுவில் லயித்து பரிபூரணத்தை கண்டு மனசை செலவு பண்ணாம பேங்க்ல பணம் போடுற மாதிரி இந்த மூச்சை வெளியே விடாம தண்ணில் தானே லயித்து நிற்கிறாங்களோ, குருநாதருடைய பெரும் கருணையினாலே குருவர்களால் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சாவு இல்லை, செலவு இல்லை, அவ்வளவுதான். உடம்போட நம்ம நின்று நிதானமா, அப்புறம் அட்டமா சித்தி வரும். நீங்க உடம்பு சுரிக்கிறதும் அப்புறம் சமாதி ஆகுறதும் எங்க விருப்பப்பட்ட இடத்துல நீங்க வச்சுக்கலாம். உங்களை சாமி உங்களுக்கு அனுமதிக்கு தருவார். ஏன்னா நீங்க தான் ஒடுக்கிட்டீங்கல்ல, எங்க விரும்புறீங்களோ அங்க நீங்க போய் ஐக்கியமாகலாம். ஐயா நான் எனக்கு இங்க முடிச்சுக்க பாக்குறேன்னா முடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. சாமி உங்களுக்கு அந்த அனுமதி தருவார். நீங்க தான் இரண்டரை கலந்துருக்கீங்கல்ல. அப்போ சத்து செத்து சுடுகாட்டுக்கு நீங்க போக மாட்டீங்க, சத்து சித்து ஆனந்தத்துக்கு போவீங்க. எப்ப நீங்க வாழும்போது உங்களை உணர்ந்து விட்டீர்களோ, வாழ்ந்த பிறகும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவீர்கள். உங்களை எல்லோரும் போற்றி உங்களை அபிஷேக அதாவது உங்களை ஆராதனை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க வந்துடுவீங்க. ஆமா, சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமார் குறைவில்லை கண்ணின் நல்ல தூரம் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு உண்டான சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.